நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இனிமே அதத்தரேன் இதத்தரேன்னு உன் பணத்திமிர காட்டிட்டீங்க வந்த மகா, இந்த ரத்தத்தை பாத்தியா இளவரசி? இந்த ரத்தம் தான் நான் உனக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினேன். அன்னைக்கு உயிரை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த உயிரை எடுக்க வராளேன்னு பாக்குறியா? உயிரை கொடுத்தவளுக்கு தானே இளவரசி உயிரை எடுக்கிற உரிமை இருக்கு. இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் கிளம்புறேன். மகா, சாரி. இளவரசி, இன்னைக்கு நீ யாருன்னு காட்டிட்ட. உன்னை விட எனக்கு பணம், வசதி, திமிரு, கொழுப்பு, காதல் எல்லாமே அதிகமாவே இருக்கு. இனிமே இந்த மகா யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். தயாராவே இருந்துக்கோ. நீ அடிச்ச அடி எனக்கு ரத்தம் தான் வந்தது. ஆனா நான் அடிக்கிற அடி உனக்கு உயிரே போயிடும். மேடம், சொல்லுங்க மேடம். தானு, அவர் என்ன பண்றாரு? அவர் எங்கேயும் போல மேடம், ரூம்லயே தான் இருக்காரு. அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தானே மேடம் நானே இருக்கேன். சொல்லுங்க மேடம். இத பாரு, அவரோட செல்போன் எடுத்து எப்படியாவது கொஞ்ச நேரத்துக்கு நான் வர வரைக்கும் அதை ஆஃப் பண்ணி வை. மேடம், இன்னொரு விஷயம், ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லி அவருக்கு எந்த லேண்ட்லைன் நம்பர் வந்தாலும் சார் ஆபீஸ்ல இல்லவே இல்லன்னு சொல்லுங்க. மேடம், முக்கியமா சாரோட வைஃப் இளவரசி ஃபோன் பண்ணுவாங்க. அந்த லைன் அவருக்கு போகவே கூடாது. என்ன மேடம் நடக்குது? யோ, அதெல்லாம் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? சொன்னதை செய் குயிக். சரிங்க மேடம். என்னென்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு இந்த ஆபீஸ்ல? கவிதா சார், சுப்பிரமணிய சாருக்கு ஃபோன் வந்ததுன்னா தயவு செஞ்சு எந்த போனா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிடாத. முக்கியமா இளவரசி பேசுறாங்கன்னா கனெக்டே பண்ணாத. சரி சார். புரியுதா? நம்ம ஆபீஸ்ல பெரிய பூகம்பமே வரப்போகுது. என்ன சார் பிரச்சனை? அது எனக்கே தெரியாது. நீ வேலையை பண்ணு, எக்காரத்தை கொண்டு கனெக்ட் பண்ணிடாத. ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? அத உள்ள வந்து கேட்க கூடாது, வெளியில நின்னு கேட்கணும். மேனஸ் இல்ல? சாரி சார், ஆர்வ கோளாறுல வந்துட்டேன். என்ன சார், இந்த ஃபைலை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க சார். என்ன ஃபைல் இது? என்ன சார்? டெலிஃபோன் பில்ல கொண்டு வந்து சைன் பண்ண சொல்றீங்க? சாரி சார், பதட்டத்தில் ஃபைல் மாறிடுச்சு. உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். சரியான லூஸா இருக்கானே. அப்பா, ஒரு வழியா எடுத்துட்டு வந்தாச்சு. இளவரசி என்ன போனும் கட் பண்றாரு? இனிமே எப்படி நீ ட்ரை பண்ணுவ? சுப்பிரமணியோட குடும்ப வாழ்க்கை ஸ்வாக. இப்பதானே ரிங் போச்சு, அதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆபீஸ்க்கு ட்ரை பண்ணலாம். தானு சார், தானு சார்.
என்னம்மா? சுப்பிரமணிய சார் வைஃப் ஃபோன் பண்றாங்க. ஐயோ சார் வெளியில போயிருக்காருன்னு சொல்லிடு. போய் சொன்ன சார் கோச்சிப்பாரு. இப்ப இதை நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, மகா மேடம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பரவாயில்லையா? எடு. ஹலோ, நான் சுப்பிரமணி சாரோட வைஃப் பேசுறேங்க. சார் கிட்ட கொஞ்சம் லைன் கொடுங்க. சாரி மேடம், சார் ஆஃபீஸ்ல இல்ல. எங்க போயிருக்காரு? ஒரு கம்பெனி மீட்டிங் விஷயமா வெளில போயிருக்காரு மேடம். அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. தெரியல மேடம். சாரும் மகா மேடமும் கம்பெனி மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காங்க. சூ, என்ன சார்? சங்க ஊத்திட்ட. யாரு? மகா மேடமா? ஆமா மேடம். 2 பேரும் எப்ப வெளில போனாங்க? அது ஒரு 1 hour ஆச்சு மேடம். ஐயோ கிழிஞ்சது. ஓ, சோ கடந்த 1 மணி நேரமா உங்க மகா மேடமும் சுப்பிரமணி சாரும் ஒன்னா மீட்டிங்ல இருக்காங்கன்னு தானே சொல்றீங்க? ஆமா மேடம். நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல மேடம். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க பொய் சொல்றீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க பேரு? கவிதா மேடம். மேடம் கவிதா, உங்க முதலாளிக்கு நீங்க துரோகம் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம இருங்க. புரியுதா? புரியல மேடம். உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா கட்டாயம் புரியும். அக்கா, இங்க இருக்கியா? அக்கா, அக்கா, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா கேஸ் சிலிண்டர் இருக்கா? கேஸ் தீந்து போச்சு. ஃபோன் பண்ண வரதுக்கு 4 நாள் ஆகுமா? அக்கா, நான் ஒருத்தி இங்க பேசிட்டு இருக்கேன். என்னக்கா, என்ன யோசனையில இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, என்ன மன்னிச்சிரு லீலா. ஏ இத்தனை நாள் நீ எவ்வளவோ சொன்ன, அப்பெல்லாம் நான் நம்பல. ஆனா இன்னைக்கு என் வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. என்னக்கா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மகா இங்க வந்திருந்தா. என் புருஷனை வேணும்னு கேக்குறா. என்னது? அவரை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசுறா. ஒட்டி சிறுப்பால அப்படியே கிச்சனுக்குள்ள இழுத்துட்டு போய் கேஸ திறந்து விட்டு அவளை கொளுத்திருக்கணுமா வேண்டாமா? நீ சனிய செத்து தொலைஞ்சிருக்கோம். இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேன், எப்படி சண்டை போட்ட? உன்னை இப்படி தனியா புலம்ப வச்சிருவா, உன் கழுத்தை அறுத்துருவா, உன் முதுகுல குத்திருவான்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னேன். நீ கேக்கல. இப்ப உட்கார்ந்து வருத்தப்படு. நான் அவளை நினைச்சு வருத்தப்படல, ஆனா அவரை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்க. யாரு? மாமாவா? அவரை நீ ஸ்ரீராமன்னு நினைக்கிறியா? இத்தனை நாளா அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நம்பினேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லீலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா போனுக்கு போன் பண்ணேன். ரிங் போச்சு, கட் பண்ணிட்டாரு. திருப்பியும் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. சரி, ஆபீஸ்க்கு போன் பண்ணி பேசலான்னு போன் பண்ணா மகாவும் அவரும் ஏதோ மீட்டிங்க்கு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் மகா இங்க இருந்தே போனா. அதுக்குள்ள 2 பேரும் எப்படி வெளியில போயிருக்க முடியும்? அப்போ உனக்கு எதிரா மகா மட்டும் இல்ல, அவ கம்பெனில ஒரு கூலிப்படையை சதி செய்து. அதுல இவரும் இருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், நல்ல அனுபவி. எத்தனையோ நாள் இத பத்தி நான் உன்கிட்ட பேசியிருக்கேன். என்ன அப்பெல்லாம் எதிரி மாதிரி பாத்துட்டு இருந்த? எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன், அவளை தனியா பேச விடாத, ஒரு நாள் உன்னை தனியா புலம்ப வச்சிருவா. இல்ல என் பேரை நான் மாத்திக்கிறேன்னு சொன்னா இல்லையா? இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு, பார்த்தல. இரு, நான் வரேன். லீலா, எங்க போற? நான் எங்கேயோ போறேன். அவ வீட்டுக்கு போறேன், இல்ல ஆபீஸ்க்கு போறேன், இல்ல அவ எங்க இருக்காளோ அங்க போய் பாக்குறேன். இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். லீலா, உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப நாம உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பைத்தியமாக்கிடுவாக்கா. லீலா, அது ஆபீஸ், எல்லாரும் இருப்பாங்க. அங்க போய் நம்ம பர்சனல் விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் நல்லது பார்த்து எல்லாருக்கும் நல்லவளா இருந்ததா இப்படி நாசமா போய் நிக்கிறேன். என்ன விடுக்கா, நான் அவளை உண்டிலன்னு பண்ணாம விட மாட்டேன். லீலா ப்ளீஸ், இது பாரு, அவர் வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கலாம். கடல் பத்தி கருவாடு கிடைக்கணும் காத்துட்டு இருக்கிறது உன் ஸ்டைலு. என்னோட ஸ்டைல் என்ன தெரியுமா? கடலுக்குள்ள இறங்கி ஈட்டியால மீனை குத்துறதுதான். நீ சும்மா இருக்கா? அவளை நான் பாத்துக்கிறேன். லீலா, நான் சொல்றது கேளு லீலா, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். கிழிச்ச அந்த மகாவை நான் உதைக்காம விட மாட்டேன். எப்படியாவது அவளை உதைக்கதான் போறேன். போலீஸ் கேஸ் ஆகும். நீ ஏதாவது வக்கீலோட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன பாரு.
லீலா கொஞ்சம் நில்லு லீலா. அவ பணக்காரி, என்ன வேணாலும் செய்வா. என் மாமா அசிஸ்டன்ட் கமிஷனர், நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த மூஞ்சிய ரத்த கலரி ஆக்காம நான் விட மாட்டேன். லீலா நீ ஒரு வக்கீலோட ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. அந்த அந்த அம்மா யாரு? தமிழரசி. அந்த அம்மாவோட வா. அவங்க தான் கரெக்டா நியாயம் சொல்லுவாங்க. ஏ இரு இரு. தமிழரசி மேடமா? கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். என்னது? இந்த விஷயத்த தமிழரசி மேடமே டீல் பண்ணட்டும். நான் டீல் பண்றேக்கா, என்கிட்ட விடு. லீலா வேணா, நான் சொன்ன கேளு. தமிழரசி மேடம் அவளுக்கு நல்ல பழக்கம், அதனால அவங்க சொல்லட்டும் யார் மேல தப்புன்னு. நான் சொல்றேன்லக்கா. லீலா கொஞ்சம் சும்மா இருக்கியா ப்ளீஸ்? நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன், தயவு செஞ்சு இங்கே இரு ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ லீலா, இங்கே இரு வரேன். என்னது இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, தமிழரசி ஸ்பீக்கிங். வணக்கம் மேடம், நான் இளவரசி பேசுறேன். ஏய் இளவரசி, என்னது புது நம்பரா இருக்கு? அண்ட் வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். சொல்லுப்பா. சர்ப்ரைஸ்க்காக இல்ல மேடம், ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். என்னம்மா, ஏதா பிரச்சனையா? மேடம் நான் உங்களை ரொம்ப அவசரமா பார்க்கணும் மேடம், ப்ளீஸ். ஓ யா ஷூர், பார்க்கலாமே. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஆக்சுவலாக கோர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இளவரசி, நான் ஒன்று பண்றேனே, நானே உன்னை வந்து பார்க்க வரேம்மா. உன் டோனே சரியில்லை, ஏதோ ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் வரேன். உன் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு. நோட் பண்ணிக்கோங்க மேடம். நம்பர் 12, முத்துசாமி தெரு, நுங்கம்பாக்கம். சரி சரி, ஓகே, வந்துட்டே இருக்கேன். ஏய் இந்த பாரு இளவரசி, இளவரசியும் தமிழரசியும் சேர்ந்தா எந்த பிரச்சனையும் துண்டை காணும் துணியை காணும் ஓடியே போயிருமா. ஓகே, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. டோன்ட் வரி டோன்ட் வரி, இதோ இப்போ வந்துட்டேன். ஓகே ஓகே. செல்வம். அம்மா. இளவரசியை போய் பார்க்கணும். சரிங்கம்மா. நம்பர் 12 முத்துசாமி தெருவான், நுங்கம்பாக்கத்துல ஏதோ தெப்ப குளத்து பக்கத்துல ரைட் ஏதோ கட் பண்ணாமாப்பா. ஓகேம்மா, போயிடலாம். சீக்கிரமா போப்பா. சரிம்மா. நேத்து நெஞ்சு திடீர்னு படப்படன்னு அடிச்சுக்குச்சுமா. மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டு சந்தியா தான் ஓடி போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. நேத்து அரிசிக்காரன் வந்து பணம் கேட்டுட்டு போனான். அப்புறம் நேத்து அட போதும்மா, சும்மா நேத்து நேத்துன்னு. உனக்கு என்ன, நேத்து நாங்க 2 பேரும் எங்க போனோம்னு தெரியணும், அவ்வளவுதானே? அது தெரியலன்னா மண்டை வெடிச்சிடும்ல. நேத்து நானும் அவரும் வாடகை தாய் விஷயமா ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தோம். அவ பேரு காயத்ரி. ஊரு சென்னை தான். வயசு 25. அப்பா அம்மா கிடையாது. அட்ரஸ் அனாதை இல்லம். ஆள் எப்படி? தெரியாதுமா, நாங்க போகும்போது அவங்க இல்லவே இல்ல. நல்ல வேளை, 4 to 6 ராவு காலம். அவளை பார்க்காம இருந்தது நல்லது. அவ ஏற்கனவே புள்ளைய பெத்தவதான். அடக்கடவுளே, இதுக்கு முன்னாடியே வாடகை தாயா இருந்தவதான். அடப்பாவமே. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. அடக்கருமமே. திருடுறதுதான் அவளோட தொழில். அட தேவடா. இவ்ளோ தகவல் தாமா எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? அது எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? திருடிங்கிற, போயும் திருடி வயித்துல ஏன் பேரன் பிறக்கணும்? அவ எந்த நிலைமையில திருடி ஆனாலும் நமக்கு எப்படிமா தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த அம்மா பண்ற தப்புக்கு அந்த குழந்தை என்னமா பாவம் பண்ணுச்சு? முத்துலயும் பழுது இருக்கு, தங்கத்திலயும் குறை இருக்கு. திருடின்னு சொல்ற, உன் குழந்தை 9 மாசம் அவ வயித்துல இருக்கும்போது திருடிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணுவ? அப்படிலாம் ஓட முடியாது. சரி, நடந்து போறான்னு வச்சுக்க. ஐயோ அம்மா அப்படின்னு வாயிலையும் வயித்துலயும் அடிச்சுக்க வேண்டியதுதான். இப்படியே நம்ம பயந்துட்டு இருந்தா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கன்னி பொண்ணுன்னு சொல்ற, ஆனா குழந்தைய பெத்திருக்கா. யாருக்காக பெத்தா? அந்த கருவுக்கு காப்பிரைட் யாரு? அத வாடகை தாயா இருந்துதான் பெத்தான்னு யாருக்கு தெரியும்? இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்க. அவ ஒருத்தனை காதலிச்சிருக்கா. அவன் குழந்தைய இவ வயித்துல சுமந்துட்டு இருந்திருக்கா. வேற எவன் கூடிய இவளுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டு இருக்கு. அவன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இவ உடனே இந்த குழந்தைய வாடகை தாயாதான் இருந்து பெத்தன்னு பொய் சொல்லி ஊர் உலகத்தை நம்ப வச்சுட்டா. இது எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. உங்களை
அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ளணும் போல இருக்கு. மாப்பிள நீங்க ஏத்த வீட்டுல சும்மா உட்காந்துருக்கீங்க? ஏதாவது பத்திரிகைக்கு இந்த மயிர் கூச்சரியும் திகில் நாவல் ஏதாவது எழுத வேண்டியது தானே? அகதா கிறிஸ்டின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க. அவங்க இப்ப இறந்துட்டாங்க. அவங்க இறந்த இடத்துல இப்ப புல்லு முளைச்சிருக்கும். அந்த இடம் இப்ப காலியா தான் இருக்கு. நீங்க இப்ப அந்த இடத்த ஃபில் பண்ணி வாசகர்களை ஏன் புல்லரிக்க வைக்க கூடாது? நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிடுறீங்க. அவ நான் வந்தானே அந்த பேயை ஏன் மேலே ஏத்திடுறா, நான் உண்டிலேன்னு ஆயிடுறேன். ஷோ என்னங்க, அவங்க தான் ஏதோ தெரியும். நான் வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி செருப்பை வெளியே கழட்டி விட்டு வரணும், அதே மாதிரி தான் என் கோபத்தையும் விட்டு வரேன். உன்னை ஒவ்வொருத்தரும் அடிக்கும் போதும் திட்டும் போதும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அதை உன்கிட்டயும் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை என்னை கை நீட்ட வச்சிடாத. இல்லங்க ஜெயந்தி, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த வாடகை தாய் விஷயத்துல உங்க 2 பேருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த விஷயத்தை விட்டுருங்க. குழந்தையே வேணுங்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுல 1008 குறை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள என்கிட்ட பேசுங்க. அவ சின்ன பொண்ணு, அவளையே மிரட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கணுமா வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு காயத்ரி நல்லவ. ஒரு திருடி எப்படி மாப்பிள நல்லவளா இருக்க முடியும்? அது சந்தர்ப்ப சூழ்நிலை. அவ குழந்தைய வளர்க்க வேண்டிய கட்டாயம். அந்த குழந்தை அவ சொந்த குழந்தை இல்ல, வாடகை தாயா இருந்து பெத்த குழந்தைன்னு நிச்சயமா தெரியுமா மாப்பிள உங்களுக்கு? சில விஷயங்களை நான் பொறுமையா சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா உங்க 2 பேருக்கு அவசரம் தாங்கல. இப்போ சொல்றேன், வெளிநாட்டில் செட்டில் ஆன ஒரு NRI தம்பதிக்கு பாவம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு. அவங்க காயத்ரி மூலியமாக குழந்தைய பெற்றுக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அரசாங்க விதிப்படி, முறைப்படி எல்லா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காயத்ரி வாடகை தாயாக மாறி இருக்கா. ஆனால் குழந்தை வயிற்றில் 8 மாசமாக இருக்கும்போது அந்த தம்பதிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து அவங்க டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்காங்க. குழந்தை பிறந்தப்ப பாவம் அந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அந்த குழந்தை அனாதையாக பிறந்திருக்கு. அதனால தான் காயத்ரி அதை தான் குழந்தைய வளர்க்குறா. காயத்ரி நினைச்சிருந்தா அந்த குழந்தைய அனாதாசிரம தொட்டிலையோ இல்லைனா குப்பை தொட்டிலையோ போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி பண்ணல. அந்த குழந்தைய வளர்க்குற பொறுப்பை அவளே எடுத்துக்கிட்டா. அதுக்காக அவள் கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்ன சைலண்டா இருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நிஜமா அந்த பொண்ணு இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சா? பாவங்க அந்த காயத்ரி. நான் இப்ப சொல்றேங்க, என் குழந்தைக்கு அந்த காயத்ரி தாங்க வாடகை தாய். அதை நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. தெரியுமே, என் அத்தையா இருந்து உங்களுக்கு சந்தேகம் வரலன்னா எப்படி? சொல்லுங்க. அந்த தம்பதிங்க திடீர்னு ஏன் பிரிஞ்சாங்க? அதுக்கு காரணம் அந்த புருஷன் தன் பொண்டாட்டியை விட்டுட்டு காயத்ரி போய் அடிக்கடி பார்த்ததால கூட இருக்கலாம்ல. அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. அத்தை, என் லைஃப்ல நான் எத்தனையோ சந்தேக கேஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு சந்தேக கேஸை என் ஜென்மத்துல பார்த்தது கிடையாது. என் கவலையெல்லாம் என்னன்னா மாப்பிள, யானை வயிறு பானை வயிறா இருக்கே, குட்டி போடுன்னு பார்த்தா லத்தி லத்தியா போட்டுச்சான். அந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது கசமுசா ஆயிடக்கூடாதுல்ல. இங்க பாருங்க, உங்களை நான் கடைசியா ஒரு எச்சரிக்கை பண்றேன். இன்னில இருந்து ஒழுங்கு மரியாதையா இந்த வாடகத்தாய் பிரச்சனைல இருந்து நீங்க விலகிருங்க. மாப்பிள இன்னொரு தடவை நீங்க வாடகத்தாய் விஷயத்துல எங்க கிட்ட தலையிட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். மாப்பிள நான் இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டி எங்களுக்கு தெரியும் எப்படி குழந்தைய பெத்துக்கணும்னு. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, ஏன் என்ன ஏதாவது பண்ணிடுவீங்களா மாப்பிள? உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களை அப்படியே தூக்கி தரையில உட்கார வச்சுட்டு சைலண்டா கொண்டு போய் அந்த வீல் சேரை வித்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறதுக்கே 6 மாசம் ஆகும். மாப்பிள அத்தை, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பத்துக்கு நடுவில் இந்த வாடகத்தாய் விஷயத்துல இப்பதான் நாங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கோம். எங்க 2 பேருக்கு நடுவுல நீங்க ஏதாவது குட்டையை குழப்பினீங்க, என்னால இப்போ கூட குழந்தைய பெத்துக்க முடியும், இன்னும் 2 கல்யாணம் கூட பண்ணிக்க முடியும். அந்த 2 பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தா தாங்குவீங்களான்னு பாருங்க. என்னங்க? என் வாயை மூட சொல்லாத, உங்க அம்மா வாயை மூடு. ஜெயந்தி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடுமா? உன் பொழுதுபோக்குக்காக ஏன் வாழ்க்கையில பரமபத விளையாடாத. இளவரசி, ஒன்று ஃப்ராங்கா சொல்லட்டுமா? நீ சொல்றது எதையும் சத்தியமா என்னால் நம்ப முடியலம்மா. நானே ரொம்ப அதிர்ச்சியில தான் இருக்கேன் மேடம். மகாலட்சுமியா இப்படி பேசுனா? அவளா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா? அவளா இப்படி சுப்பிரமணியத்து மேல ஆசைப்படுறா? 10 கோடி ரூபாய் வேலை பேசினாளா? என்னம்மா இது?
ஐம் அப்சல்யூட்லி ஷாக்டு இளவரசி. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நீ சொல்றது மகாலட்சுமி பத்தி சொல்றது சத்தியமா என்னால. இது ரொம்ப நாளா நடக்குது மேடம். நான் ஜெயிலுக்கு போனதுல இருந்து 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பூஜாவோட வளகாப்பு அன்னைக்கு இந்த மகா அவர் கூட எவ்வளவு உரிமை எடுத்துட்டு பழகினான்னு பாத்தீங்களா? நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. லீலா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தா. இவன் மேல சந்தேகப்பட்டு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. நான் தான் அதை பெருசா எடுத்துக்கல. இந்த காலத்து ஆம்பளைங்க வேலைக்கு போற இடத்துல 4 பொண்ணுங்களோட பேசத்தான் செய்வாங்க, பழகத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நாம தப்பா எடுத்துக்க முடியாதுல்ல. அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். அந்த மகாவோட ஆபீஸ் போறதையோ அவளோட பழகுறதையோ நான் தப்பாவே நினைக்கல. ஆனா இந்த மகா இவருக்கு பண்ண ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு உள்ளர்த்தம் இருந்திருக்கு. அவுட் ஹவுஸ் கொடுத்ததுல இருந்து, வேலைக்கு சேர்த்ததுல இருந்து, இந்த வீட்டை அவர் பேருக்கு எழுதுனதுல இருந்து, ஏன் என் குழந்தைய அவளை அம்மானு கூப்பிட வச்ச வரைக்கும். என்னது இது? பச்சை புள்ளை போய் அவ இப்படி. என்னால ஒருத்தியா அவளை ஜெயிச்சு நிக்க முடியும். அதுக்கான தைரியமும் தெம்பும் எனக்கு இருக்கு. நியாயமும் தர்மமும் சட்டமும் என் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட இப்பவே நான் அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட என்னால முடியும். நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் மேடம். ஏற்கனவே ஜெயிலுக்கு போய் தூக்கு தண்டனைக்காக காத்துட்டு இருந்தவதானே. ஆனா அதுக்கான நஷ்டம் எனக்கு தான் இருக்கும். ராஜலட்சுமியோட எதிர்காலம் பாதிச்சிடும் தான் பயப்படுறேன். ஏய் ஏய் இளவரசி, பாரு, என்ன தூக்குக்கு இல்லாம பேசிக்கிட்ட? இந்த பாரு, இந்த மாதிரி சமயத்துலதான் நீ கொஞ்சம் இமோஷனலா ஆகாம இருக்கணும். ஓகே, நான் இருக்கேன்பா. என்னது இது? என்னமோ தூக்காதுன்னு பேசிக்கிட்டு ரொம்ப தப்பு. இந்த விஷயத்த பர்சனலா நான் முதல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேடம். எனக்கு அந்த மகாவை முன்ன பின்ன தெரியாது. உங்க மூலமா தான் தெரியும். வாஸ்தவம் தாம்மா. அவளோட சோஷியல் சர்வீஸ் சென்ஸ் தான் உனக்கு ரத்தம் கொடுக்கவே வச்சது. அன்னைக்கு எனக்கு ரத்தம் கொடுத்தா. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ரத்தம் கொடுத்தேன், நீ எனக்கு நன்றியோட இருக்கணும், கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லி எல்லா காரியத்தையும் சாதிச்சிட்டு இருக்கா. அவர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் ஒரு ஜெயில் கைதி மாதிரி வச்சிட்டு இருக்கா. தனியா இருக்கும்போது அப்பப்போ இந்த கையை கிழிச்சு அவர் ரத்தம் எல்லாத்தையும் வெளியில எடுத்து சத்துடல போல இருக்கு. ஐயோ இளவரசி, என்னது இது? இப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, எனக்கு உன் மேல கோவம் தெரியுமா? இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா நீ? நீங்களே உங்க மகனை இழந்து தவிச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவில் நான் எப்படி மேடம் இந்த பிரச்சனையை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? ஏய், யாருக்கு தாண்டி பிரச்சனை இல்ல? அது மட்டும் இல்ல, நீங்களும் பூஜாவும் அந்த மகாவோட இவ்ளோ க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியாது. பூஜாவோட வளகாப்புக்கு வரும்போதுதான் நீங்க 2 பேரும் அவளோட அந்யோன்யமா பழகுறத நான் பார்த்தேன். அது அவளுக்கு அவளுடைய சோஷியல் சர்வீஸ் சென்ஸ்மா. அது உனக்கு ரத்தம் கொடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். அது மட்டும் இல்ல, பூஜாவும் அவளும் ஒரே வயசு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவா சொல்லுங்க. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யார் பக்கம்? என்ன இளவரசி இப்படி கேக்குற? 2ஆம் கல்யாணம் சட்டப்படியும் தப்பு, மனசாட்சிப்படியும் தப்புன்னு வாதாடுற வக்கீல் நான். என்ன பார்த்து அந்த கேள்வி கேக்குறியம்மா? என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு வக்கீலாச்சே. குற்றவாளிக்காக வாதாடுற வக்கீலும் இருக்கத்தானே செய்றாங்க. சரி, என் மேல உன் கோவத்தெல்லாம் கொட்டிரு. ஐ கேன் டேக் இட். ஆனா ஒன்னு கேக்குறேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவரா? ஆமா. முதல் கேள்வி, சுப்பிரமணியத்தோட பங்கு இதுல என்ன? அடுத்தது அதை விட முக்கியமான கேள்வி, நீ சுப்பிரமணியத்தை பத்தி என்ன நினைக்கிற? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்பெல்லாம் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன இளவரசி இப்படி பேசுற? வேற எப்படி சொல்றீங்க மேடம்? இளவரசி, எனக்கு மத்த ஆம்பளைங்களை பத்தி எல்லாம் தெரியாதுமா. ஆனா 2 ஆம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அக்மார்க் ஆம்பளைங்க. ஒன்னு மோகன் சர்மா. எங்களுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது விடு. ஆனா லேடிஸ் விஷயத்துல மோகன் சர்மா கிளியர், கிளீன். அதனாலதான் இந்த தாலி இன்னும் தொங்கிட்டு இருக்கேன் கழுத்துல. அதுக்கு அடுத்தபடியா நான் கொடுக்கற மார்க் யாருக்கு தெரியுமா? சுப்பிரமணியத்துக்கு. ஏன் தெரியுமா? நீ ஜெயில இருந்தப்போ உனக்காக அப்படி ஏங்கி போனாரு. எப்படியாவது ஒன்னு ரிலீஸ் பண்ணோன்னு பில்லர் டு போஸ்ட் அப்படி அலைஞ்சாரு. அந்த ராஜலட்சுமி அந்த குழந்தைய அம்மாவா இருந்து அப்படி பாத்துட்டாரு தெரியுமா? உண்மைதான் மேடம்.
ஜெயில இருக்கும்போது அவர் எனக்காக ஏங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா சமீப காலத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் மேல சந்தேகத்தை ஏற்படுத்துது. மகாவோட இந்த நடவடிக்கைக்கெல்லாம் இவரோட சப்போர்ட் மறைமுகமா இருக்குமோன்னு நான் பயப்படுறேன். இல்லைன்னா ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் புருஷனை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசுற அளவுக்கு அவளுக்கு எங்கிறது வந்தது தைரியம்? அவ்வளவு கான்பிடண்டா பேசுறா மேடம் அவ அவர் மேல. என்னமோ அவ புருஷனை நான் கடத்திட்டு கூட்டிட்டு வந்து ஏன் வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துற மாதிரியில பேசுறாவ. அவர் ஏதோ லவ் லெட்டர் எல்லாம் எழுதினாராம், கொண்டு வந்து காமிக்கிறா. இவர் அதை விட ரொம்ப மோசம். நானும் லீலாவும் அவளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா போதும் உடனே மூட் ஆஃப் ஆயிடுறாரு. ராஜலட்சுமி கூட இப்பெல்லாம் சரியா கொஞ்சிருதில்ல. எனக்கு என்னமோ இவரு மகா பக்கம் சாஞ்சிருப்பாருன்னு தோணுது. இளவரசி, தண்ணி இருக்கிற வரைக்கும் தாமரை சூரியனுக்கு மித்திரன்மா. தண்ணி வத்தி போச்சுன்னா அந்த சூரியனே தாமரைக்கு சத்ருவா மாறிடுது. அன்பு வத்தி போச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள நிமிந்து ஒரு பார்வை பார்த்தாலே போருமா பிரச்சனை ஆயிடும். சரி, இப்ப மகா விஷயத்துல என்ன பண்ணலாம் மேடம், அத சொல்லுங்க. மகாட்ட நான் பேசுறேம்மா, நான் பேசுறேன். அன்னைக்கே ஒரு நாள் அவங்கிட்ட பேசும்போது ரொம்ப ஷி வாஸ் அப்செட். அது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாதுமா, அன்பு காட்டுறவங்க யாரும் இல்ல. அந்த கசின் அரவிந்த் இறந்துட்டான். அது மட்டும் இல்ல, அந்த அத்தை மாமா கூட இருக்கிறவங்க 420 சீட்டிங் கேஸ்ல ஜெயில அவங்கள வச்சிருக்காவ. ஒர்க் பிரஷரு, அதனால அந்த பொண்ணு ஷி இஸ் டோட்டலி டவுன். நான் பேசுறேன் அவகிட்ட, பாவம். நான் பேசுறேன். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவ ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா நான் அவளை கூட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஓகே? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை மேடம். என் வாழ்க்கையிலையும் என் புருஷன் வாழ்க்கையிலையும் இனிமே தலையிடாம இருந்தா போதும். அதுக்கான ஏற்பாடு முதல்ல செய்யுங்க. கொஞ்சம் டைம் கொடுமா. அதுதான் இப்போதைக்கு என்னால முடியாது மேடம். இன்னொரு வாட்டி அவ இந்த வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசினா அப்புறம் நான் அவளை உயிரோடைய விட மாட்டேன். இளவரசி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க மேடம். என்ன அவ இப்படி பேச வைக்கிறா. ஆனா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸை புரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முடிவெடுங்க. இளவரசி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா கொஞ்சம் அவ தரப்பு நியாயத்தையும் நான் கொஞ்சம் கேட்கணும் இல்லம்மா. இந்த பாரு, அவ தப்பு பண்ணிருந்தானா அவளை கண்டிப்பேன், தண்டிப்பேன். ஆமா, சட்டம் அது இதுன்னு எதையாவது சொல்லி அவளை பயமுறுத்துவாது செய்வேன். ஓகே? எனக்கு பூஜாவோட உதவி வேணும் இதுக்கு. என் மருமக இருக்காளே, அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அடுத்த யுகமே வந்துரும். பூஜா கிட்டியா? நீங்க இப்படி இந்த பிரச்சனை 4 பேர்கிட்ட சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கூப்பிட்டு இதை பத்தி பேசிருக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு பூஜா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லாதீங்க. ஐயோமா, அதுக்கு இல்லம்மா. இந்த பாரு, பூஜாவும் மகாலட்சுமி க்ளோஸ். ஒரு வயசு கிட்ட இருக்காங்க, என்னமோ ரொம்ப க்ளோஸா வைப் பண்றாங்க. இவ சொன்னா அவ கேப்பா, அவ சொன்னா இவ கேப்பா. அதனால்தான் அந்த அப்ரோச்சை ட்ரை பண்றேன்னு சொல்றேன்மா, வேற எதுவும் இல்ல. வேண்டாம் மேடம், ப்ளீஸ். இது பாருங்க, உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். ஐயோ இளவரசி, சரி அவசரப்படாத. சரிம்மா, ஓகே ஓகே, நான் பூஜா கிட்ட சொல்லல. ஓகே? ஆனா எனக்கு ஒரு 10 days டைம் கொடுமா ப்ளீஸ். இத பாரு இளவரசி, முள்ளு செடியில துணி விழுந்துருச்சுன்னா அதை உடனே எடுத்தோம்னா துணி கிழிஞ்சிருமா ப்ளீஸ். 10 நாளா? கடவுள் இந்த உலகத்தை 7 நாள்ல படைச்சிட்டாரா? நீங்க என்ன மேடம் 10 நாள் கேக்குறீங்க? 10 நாளெல்லாம் முடியாது மேடம், ஒரே நாள் தான். நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேசலனா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, என்னம்மா இது? சாகறதுக்கு நேரம் இருக்கு, வேகறதுக்கு நேரம் இல்லம்பாங்க. அந்த மாதிரி என்ன? இளவரசி, இத பாரு, இத பாரு, என்கிட்ட விட்டுட்டல, நான் பாத்துக்கிறேன். என் வழியில விட்டுரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுமா. அவசர தீர்வு 5 நிமிஷத்துல எடுத்துடலாம். நிரந்தர தீர்வுக்கு கொஞ்சம் டைம் தேவை. ப்ளீஸ் மனசை போட்டு குழப்பிக்காத. ஓகே? இத பாரு, ஐ ப்ராமிஸ் யூ, உனக்கும் உன் புருஷனுக்கு நடுவுல மகாலட்சுமி வரமாட்டா, நான் வர விட மாட்டேன். ஓகே? நிம்மதியார், நான் இப்ப கிளம்புறேன்.
வணக்கம் சார். யார் நீங்க? நான் தான் சண்முகம். ஞாபகம் இல்லையே எனக்கு. சார் நான் காயத்ரியோட மாமா. அன்னைக்கு என் ஒய்ஃப் கூட வந்திருந்தேன்ல. இது என்ன அவ பிறந்த வீடா இல்ல மாமியார் வீடா? வந்தா போயிட்டா, அவ்வளவுதான். நன்றி கெட்ட பொண்ணு சார் அவ. அனாதையா குழந்தையோட வந்தா, அடைக்கலம் கொடுத்தேன். என்கிட்ட பொய் அட்ரஸ் கொடுத்துருக்கா. கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன்னு வேற பொய் சொல்லியிருக்கா. இந்த உலகத்துல யாரை நம்புறது? நீங்களாவது நிஜமான போலீஸா இல்ல பொய் போலீஸா? சார் நான் நிஜ போலீஸ் தான் சார். குழந்தை கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன். எங்க எனக்கு ஒன்று கொடுங்க பார்க்கலாம். இல்லை மயக்க மருந்து சாக்லேட்டாக இருக்குமோன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. கொடுங்க, என்கிட்ட குழந்தைங்களுக்கு நானே கொடுத்துட்றேன். இதை இங்க வச்சுட்டேனா? ஹலோ, நான் சண்முகம் பேசுகிறேன். ஏண்டா பேமானி, ஒரு குஸ்கா வாயினோத்துக்கா இம்மா நேரம் பசிய பூச்சுடா எனக்கு. ஏய், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் பேசுகிறேன். ஐயோ சாரி சார், எங்க அக்கா பையன் பேரு சண்முகம் சார். அவனை குஸ்கா வாயின சொல்லி அனுப்புனேன் சார், மன்னிச்சுக்கங்க சார். என்ன சார் மேட்ரு? உன்னை நான் பார்க்கணும். எங்கே வரணும்? அட்ரஸ் சொல்லு. சார், இந்த கலிஜி பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நீ ஏன் சார் வர? 1 மணி நேரம் கழிச்சு எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் ஃபோன் பண்ணுறேன் எங்கே வரணும்னு. இப்போ அட்ரஸ் சொல்லு. சரி சொல்றேன் சார், கேட்டுக்கோங்க. சார், வியாசார்பாடி இருக்குல்ல சார், அங்க மார்க்கெட் இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். ஆமா. பக்கத்துல என் பேரை கேட்டீங்கன்னா சொல்லிட்டு வாங்க. சரி வை, நான் இன்னொரு 10 நிமிஷத்தில் உன்னை கூப்பிட்றேன். சரி சார். மகாலட்சுமி, 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 இது யாரையுமே காணோம். மகாலட்சுமி, மகாலட்சுமி, ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஹாய் டார்லிங், வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம். ஐயோ, என்னடி இது? இப்படிதான் வரவேற்கிறதா? ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. முதல் தடவை உன் வீட்டுக்கு வர ஹார்ட் அட்டாக் கொடுக்குறியா? ஐயோ, உங்க கார் வரும்போதே நான் ஜன்னல்ல இருந்து பாத்துட்டேனே. எனக்கு ஷாக் கொடுக்கலான்னு தானே நீங்க வந்தீங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கே ஷாக் கொடுத்துட்டேன். நீ எனக்கு மட்டுமா ஷாக் கொடுக்கற? ஊருக்கே ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்க. அது சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதுமா. ஏன் ஹார்ட் இதெல்லாம் தாங்காதுமா, ரொம்ப வீக். ஐயோ, சும்மா முதுகுக்கு பின்னாடி கட்டி பிடிச்சேன், அதுக்கு போய். இத பாருமா, ஒரு மனுஷனோட முதுகு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவன் முதுக தட்டி கொடுக்கறதுக்கு மட்டும்தான். முதுகுல குத்துறதுக்கு கிடையாது. வரும்போதே அட்வைஸ்லாம் பலமா இருக்கு. எனி ப்ராப்ளம் ஃபார் யூ? ப்ராப்ளம் இஸ் நாட் வித் மீ, வித் யூ. அப்படியா? சரி வாங்க, ஒரு கை பாத்துறலாம். நீங்களா நானானு? நாம இது வரைக்கும் மோதிக்கிட்டதே இல்லல்ல.
அன்னைக்கு கூட பூஜை வளகாப்புல நமக்குள்ள ஒரு கேட்வாக் போட்டி வச்சுக்கலாம்னு கூப்பிட்டேன். நீங்க தான் வழிக்கு வரல. ஆனா இன்னைக்கு பாத்துரலாம் வாங்க. ஏய் என்னடி இது? ச்சே, இந்த மோதல் இதெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது. நீ நானும் மோதி பார்க்கலான்னு இப்படிலாம் விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அச்சோ, சும்மா ஜாலிக்கு தானே சொன்னேன். ஏன் இவ்ளோ சீரியஸ் ஆகுறீங்க? சரி, வீட்ல யாராவது இருக்காங்களா? யாரு வேணும்? நீ தாண்டி வேணும் எனக்கு. கேட்ட யாராவது இருக்காங்களா? உங்க அத்தை இருக்காங்களா? கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஆச்சரியம். அத்தை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. சாமி கோயில்ல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. சாமி அத்தையை பார்த்ததும் கோயிலை விட்டு ஓடி இருக்கும். மகாலட்சுமி, உன் அத்தையை மட்டும் ஏமா குறை சொல்ற? எந்த மனுஷன் மனசுல என்ன மிருகம் இருக்குன்னு இப்பெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியறது இல்லமா? இன்னொரு விஷயம், நானே உங்க வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு இருந்தேன். அத்தை மாமாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஆமா, காஃபி டீ ஏதாவது? ஆக்சுவலி நான் கோர்ட்ல இருந்து அப்படியே வந்துட்டேன். பசிக்குது. என்ன சமைச்சிருக்க? சமையலா? நானா? ஆமா. கிச்சன் பக்கம் நான் இது வரைக்கும் போனது கூட கை கழுவுறதுக்காக தான். அதுவும் இப்போ டைனிங் டேபிள் கிட்டே வாஷ் பேஷன் வச்சாச்சா, அதுக்கப்புறம் போனதே இல்ல. ஒரு தடவை மட்டும் மணி அவுட் ஹவுஸ்ல இருக்கும்போது மணி நம்ம மணி மணி என்ன சொல்லிட்டு இருந்த? நம்ம மணின்னு சொல்லிட்டு இருந்த. ஆமா, நம்ம மணி அவுட் ஹவுஸ்ல இருக்கும்போது அவருக்காக சமைக்க முயற்சி பண்ண. ஆனா அதுவும் நல்லா வரல. மத்தபடி சொல்லிக்க வெக்கமா தான் இருக்கு. எனக்கு சரியா சமைக்க தெரியாது. சில காரியங்களை செய்ய தெரியாம வெக்கப்படுறதுல தப்பில்ல. ஆனா சில சமயம் வெக்கப்படுற மாதிரி காரியங்களை சில பேர் செய்யறாங்கம்மா. அதுதான் ரொம்ப தப்பு. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அப்பப்ப ஊசிய வச்சு சுருக்கு சுருக்குன்னு குத்துறீங்களே, என்ன விஷயம்? வெளிப்படையாவே சொல்லலாம்ல. சரி, நேரடியாவே கேக்குறேன். உனக்கும் இளவரசிக்கு என்னடி பிரச்சனை? என்னடி முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு முழின்னு முழிக்கிற? இந்த பார், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. உனக்கும் சுப்பிரமணியத்துக்கு நடுவுல என்ன நடக்குது? எதுக்கு அவளை இளவரசியை போய் பார்த்தா? இத பாருங்க மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. என்னம்மா சொல்லு என்கிட்ட. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. அது மட்டும் முடியாதுரி. ஆமா, இந்த பார் மகாலட்சுமி, இதுக்குள்ள நான் வரத நீ விரும்பாம இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் வர்றதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. ஏன்னா உன்னை இளவரசியை மீட் பண்ண வச்சது நான் தான். இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல ஏன் மண்டதான் உருளுது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க சொல்றது தவறு. சுப்பிரமணிய எனக்கு வேற ஒரு பிரச்சனை மூலமா தான் தெரியும், இளவரசி மூலமா தெரியாது. இன்ஃபேக்ட் இளவரசி யாருன்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெரியவே தெரியாது. அதுவும் அவ மணியோட வைஃப்னு சுத்தமா எனக்கு தெரியாது. அண்ட் இட்ஸ் ட்ரூ. கம் ஆன் மகாலட்சுமி, வாட் a joke. என்ன சாமர்த்தியமா பேசுறதா மனசுல நினைப்பா? இந்த பாரு, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாடி ஆகி பல வருஷங்கள் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுப்பிரமணியத்தை நீ மீட் பண்ணும்போது அவர் திருமணமானவர்னு உனக்கு தெரியுமில்ல? அண்ட் இன்னொன்னு, உனக்கு சுப்பிரமணி இளவரசியோட புருஷங்கிறது தெரியுமா தெரியாதாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. சரி, தெரிஞ்சா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? தெரியாம தான் கேக்குறேம்மா. சுப்பிரமணி இளவரசியோட புருஷன் அப்படின்னு தெரிஞ்சப்ப மட்டும் நீ என்ன பண்ண? விட்டு விலகினியா இல்ல வேலையை விட்டு நிறுத்தினியா? எதுவும் செய்யலையே. இப்பதான் செய்யக்கூடாத காரியத்தை போய் அறிவு கட்டத்தனமா அபத்தத்தனமா செஞ்சுட்டு வந்து நிக்க. உங்களை யார் இப்ப கூப்பிட்டது? யாருடி என்ன கூப்பிடணும்? எனக்கும் இளவரசிக்கும் நடுவுல பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கு நாட்டாம மாதிரி நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? யாருடி என்ன கூப்பிடணும்? யார் என்ன கூப்பிடணும்? இந்த பார் மகாலட்சுமி, நான் கூலா பேசிக்கிட்டு இருக்கேன், ஓகே? ஆனா நியாயத்தை மீறி பேசினா அதோட விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். யாருடி என்ன கூப்பிடணும்? யார் என்ன கூப்பிடணும்?
என் கண்ணுக்கு எதிர ஒரு அநியாயம் நடந்தா, என் காதுல ஒரு அக்கிரமான விஷயம் விழுந்தா, நான் ரோட்ல கூட வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த அநியாயத்தை, அந்த அக்கிரமத்தை சட்டையை பிடிச்சு முடிய உலுக்கி கேட்பேன். ஆமா, சட்டம் படிச்சபடி நியாய அநியாயத்துக்கு பயப்படுறவன். எனக்கு யாரும் வெத்தலை பாக்க கொடுத்து அழைக்க வேண்டியதில்லை. எத்தனையோ பப்ளிக் கிரீவன்சஸ் கேஸ்ல பொதுநல வழக்குகளை நானே போட்டவன். கஷ்டப்பட்டு வாதாடி இருக்கேன். முகம் தெரியாத எத்தனையோ பேருக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்திருக்கேன். ரோட்ல நடக்கிற ஒரு அக்கிரமத்தை என்னால் தாங்கிக்க முடியாத போது, என் வீட்டுல ஒரு அக்கிரமம் நடந்தா அதை தட்டி கேட்கிற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். யாரும் என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, உன் வாதத்துக்கே வரேன். நீ என்ன கூப்பிடல, ஏன் தெரியுமா? ஏன்னா நியாயம் உன் பக்கம் இல்ல. அத்தை மாமா ஜெயில இருக்கிறப்போ என்ன கூப்பிட்டல, இப்ப ஏன் கூப்பிடல? பிகாஸ் யூ ஆர் கில்ட்டி. இளவரசி என்ன கூப்பிட்டா ஏன்னா அவ பக்கம் நியாயம் இருக்கு. அவ பக்கம் நியாயம் இருக்கு. நான் அங்க போனேம்மா. இங்க நான் வந்திருக்கிறது உன் பக்கம் அநியாயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் மகாலட்சுமி. தயவு செய்து ஏம்மா, ஏன் அவன் வாழ்க்கையை கெடுக்கிற? மகாலட்சுமி கண்ணா, உனக்கு என்ன பைத்தியமாமா? நீ எவ்வளவு படிச்ச பொண்ணு, மாசம் மாசம் 100-200 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், வருஷமான கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் ஆற பிசினஸ் உள்ளவ. உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா? இது மட்டும்தான் இல்ல. ஏம்மா கண்ணா, ஏம்மா மகாலட்சுமி, ஆஃப்டர் ஆல் மாச சம்பளத்துக்கு அல்லாடுற ஒரு சராசரி பொண்ணு கூட ஏம்மா மல்லு கட்டுற? பேசி முடிச்சிட்டீங்களா? நானும் ஒரு சராசரி பொண்ணா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பணக்காரின்னு இப்படி பேசி பேசி என்ன ஒதுக்கி வைக்காதீங்க. எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு, ஆசை பாசங்கள் இருக்கு. நான் என்ன ஜடமா? எனக்கு காலத்துல கல்யாணம் படிக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? மகாலட்சுமி, அந்த ஆசை இருக்கும்மா. அது இயற்கையானதுதாம்மா. அந்த ஆசை இருக்கும். அது அந்த ரைட் உனக்கு இருக்கு. ஆனா மகாலட்சுமி, இன்னொருத்தியோட புருஷன் ஆசைப்படுற ரைட்டு கிடையாதுமா. அந்த உரிமை உனக்கு கிடையாதுமா. ஊர்ல எத்தனை தகுதியான ஆம்பளைங்க இருக்காங்க தெரியுமா? என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலமா. இளவரசிட்ட போய் அவ புருஷனை 10 கோடி ரூபாய்க்கு வேலை பேசினியாமே. நான் அதை நம்பலமா. சேச்சே, ஏன் மகா அப்படி கிடையாது, நான் நம்பலமா. அவ ஏதோ ஒரு ஆதங்கத்துல உளறிட்டா. அது கரெக்ட் தானே? நீ அப்படி சொல்லல, நான் நம்பலமா. நீ அப்படி சொல்லல, நம்ம சொல்லல. ஆமா, நான் சொன்னேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.